என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் மாணவர்களாகட்டும், யாராகட்டும், அதிகாரிகளாகட்டும், காலையிலே இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும். நாம் எந்த கவலையும் இல்லாமல் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு வந்துவிடும் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு எஸ்பிஎஸ்சி விவேகானந்தா வித்யாலயா முடிச்சூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து இங்கே 2 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அதன் பள்ளியின் செயலாளர் மீனாட்சி சுந்தரம், முதல்வர் அமுதவல்லி அவர்கள், பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர்களுக்கும் கட்டாயம். அவருடைய ஆசிரியர் யோக நிபுணர் பிள்ளைகளை அழகாக பழக்கியிருக்கிறார்கள். புஷ்பராஜ் தீபக் 10வது வகுப்பு, தீபக் 8வது வகுப்பு. இவர்கள் இப்பொழுது பத்ம சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு பத்ம சிரசாசனம் பத்மாசனம் சிரசாசனம் போடுவது என்பது கடினம். அதிலே பத்மாசனம் போடுவது என்பது அதை விட கடினம். மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஆசனம் சிரசாசனம், கிங் ஆஃப் ஆசனாஸ். அதில் பத்மாசனம் போடுவது மிக கடினம். நினைவாற்றலை பெருக்கும், மூளைக்கு அதிகப்படியான சர்க்குலேஷன் கிடைக்கும், நினைவாற்றல் பெருகும், மனோதிடம், மனோ வைராக்கியம், பல்வேறுபட்ட நன்மைகளை தரக்கூடியது. ஆசனங்களில் அரசன் என்று சொல்வார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, அவருடைய ராஜீவ் காந்தி போன்றவர்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை பழகி பல்வேறுபட்ட சோதனையான காலங்களில் நமது நாட்டை செம்மையாக நடத்திய பிரதமர்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்க. உட்காரு, தலை எங்கே பாரு, லேசாக அப்படி ஆட்டணும். இங்கே பார்க்க உட்காரு, நான் சொன்னால் தான் டேர்ன் பண்ணணும். தலையை எப்படி ஆட்டு, அப்படி திரும்ப. கழுத்திலே ஒரு இறுக்கம் கிடைத்து விடும். இந்த கழுத்து பயிற்சி செய்து விட்டால் அந்த இறுக்கம் போய்விடும். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய், அங்கே செய். சிரசாசனம் பழகிய பின்பு சுவர் ஓரமாக இருந்து கொண்டு தான் பத்மாசனத்தை பழகணும். சுவர் ஓரமாக செய்யணும். முதல்ல சிரசாசனம் தனியாக செய்ய வந்துடும் வழியில். பத்மாசனம் போடும்போது கொஞ்சம் நமக்கு பேலன்ஸ் கிடைக்காது. அதனால் சிரசாசனம் போடும்போது சுவரோரம் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனத்தை பழகி அதுக்கப்புறம் அதிலேருந்து வெளியே வரணும். இல்லைன்னா யாராவது ஒரு துணை கொண்டு சிரசாசனம் செய்யும்போது இந்த பத்மாசனத்தை போட பழகணும். கீழே உட்காந்தே பத்மாசனம் போட முடியாது. அப்புறம் சிரசாசனத்தை நின்றுக்கிட்டு பரமாசனம் போடுவது கொஞ்சம் கடினம். அதனால் ஆரம்ப கட்டத்தில் யாராவது உதவி கொண்டு பத்மாசனம் போட வேண்டும். இல்லாவிடில் சூர் ஓரமாக இருந்து கொண்டு பழக வேண்டும். கிங் ஆஃப் ஆசனாஸ், ஆசனங்களின் அரசன், நினைவாற்றல், மனோதிடம், மனோ உறுதி, இவைகளெல்லாம் கிடைக்க வல்லது இந்த சிரசாசனம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொண்டு இந்த தலைப்பயிற்சி பண்ணுங்கள். கழுத்தை நல்ல முன்னும் ஆட முடியும். நல்ல பின்ன போனோம், நல்ல முன்ன வரணும். சரி, இப்போ ஒருவருக்கு ஒரு நேரே பார்த்து செய்யுங்க.
பக்கவாட்டில் செய்கிறார்கள், கை எப்படி வைத்திருக்கிறார்கள், கால் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். நல்ல மேல் தூக்கே தூக்கே. கடுமையான பயிற்சி இல்லாட்டால் இது செய்ய முடியாது. மெதுவாக இறக்குங்கள். மெதுவாக எழுந்திரிச்சு தலைப்பயிற்சி பண்ணுங்கள். பத்மாசனத்துக்கு வாங்கி உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோக நண்பர்களே, இதை பார்க்கின்ற தாளாளர்களே, யோகாசன ஆசிரியர்களே, எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்த ஆசனம் செய்யப்பட வேண்டும். முக்கியமாக சிரசாசனம் செய்ய வேண்டும். சிரசாசனம் மட்டும் செய்துட்டு நம்ம மாட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் முக்கியம், அமைதி முக்கியம். அதெல்லாம் இந்த சிரசாசனத்தில் கிடைத்துவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் ஆரோக்கியவான்களாகவும் வல்லவர்களாகவும் இந்த நாட்டிற்கு செய்யக்கூடிய நல்லவர்களாகவும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.